புத்தக வாசிப்பு ஒரு மனுஷனை என்னெல்லாம் பண்ணும், அவனோட ரசனையை எந்த அளவுக்கு தூண்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாசிப்புங்கிற ஒன்று என் வாழ்க்கையில் இல்லாத போது வானம், ஆமாம் அது வானம், மேகம், மேகம், அதோ அங்கே நிற்கிது, அது ஒரு மரம், அவ்வளோதான். ஆனால் வாசிப்பை நான் நேசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இவ்வளோ அழகான வானத்தோட நிறத்தை நான் எப்படி பார்க்க தவறினேன்? மேகத்தில் கூட சில நேரம் பெயிண்டிங்கை பார்க்க முடியுது. மரம் காற்றோடு சேர்ந்து கான்செப்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஏன் தோணுது? எதனால் எனக்கு இப்படி தோணுது? இதை கேளுங்க. வெயில் கரைகளற்ற ஒரு நதி போல எல்லா திசைகளிலும் பாய்ந்தோடி கொண்டே இருக்கும். சில நேரங்களில் பூனையைப் போல மெல்ல ஜன்னல் வழியே எட்டி பார்க்கும். வீட்டின் ஓடுகள் வெயிலை குடித்து முறுக்கேறி சப்தமிடும்போது வெயிலின் சிரிப்பை கேட்க முடியும். தெருவில் ஓடும் நாயின் முதுகில் கூட வெயில் தத்தி ஓடுவதை பார்த்திருக்கிறேன். வெயிலை எப்போயாவது நீங்கள் இப்படி ரசிச்சிருக்கீங்களா? வெயிலில் போய் முகமெல்லாம் டேன் ஆகிடுச்சு, என் கையெல்லாம் கருத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அதை இப்படியும் சொல்லலாம், உடலில் வெயில் வரைந்த சித்திரங்கள் ஒருபோதும் அழியாதவை. எப்படி செம்மல? இன்னமுமா புக்கு படிக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க போகிறீங்க? என்ன புக் படிக்கணும்னு டவுட்டா? என் சேனல் எதுக்கு இருக்குது? எத்தனையோ வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச புக்கை சூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு. டடா.